Good morning, everybody. Good morning, everybody. இன்னைக்கு கைண்ட்ஸ் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எத்தனை வகைப்படும், எத்தனை வகையில் உள்ளது? கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்: எதிர் உரை, ஆட்சேபன உரை, வாதுரைக்கு ஆப்போசிட்டாக எதிராக தாக்கல் செய்வது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். எதிர் உரை, எதிர் ஆட்சேபன உரை. ஓகேங்களா? அதுதான். இப்ப அதுல Order 7, Rule 1, plaintiff, plaintiff. Order 8, Rule 1, return statement. Return statement. Order 7, Rule 1, plaintiff. Order 8, Rule 1, return statement. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ஆட்சேபன உரை. அந்த ஆட்சேபன உரை தான் எதிர்வுரை. அந்த எதிர்வுரை தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அது எத்தனை வகைப்படும் என்பதே விளக்கம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் denying the allegations. Return statement admitting the claim party of the fully, partly அல்லது fully, partly or fully. Return statement with a special defense. அதுல என்னென்ன சொல்றான்னா, லிமிட்டேஷன், டிசார்ஜ், எஸ்டாப்பில், பேமெண்ட், ஃப்ராடு, ரெசிடுகேட்டா. இதுல எல்லாமே இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் த ஸ்பெஷல் டிஃபென்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் போடுறாங்க அப்படின்றதுக்கு அதுல என்னென்ன இருக்குதுன்றதுக்கு எடுத்துக்காக சொல்லி. அதுவும் வாண்ட் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் வேர் அண்டர் எனி statute, non-maintainability of the suit. இந்த ஸ்பெஷல் டிஃபென்ஸ்ல என்ன சொல்லுன்னா, இந்த சூட் மெயின்டெனபிலிட்டி இல்லை, லிமிட்டேஷன் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணலாம், எஸ்டாப்பில் முரண்பாடாக இருக்குது பண்ணலாம், நான் மெயின்டெனபிலிட்டி தடை சட்டத்தால் பயில் பண்ற அளவுக்கு இந்த வாதுரை இல்லை என தடை செய்யப்பட்டுள்ளது. இது ஃப்ராட், மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என ஆட்சேபனை தெரிவித்து அதனை கண்டஸ்ட் பண்றதுக்காக இந்த விதிமுறையை பின்பற்றலாம். சரி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரேசிங் த செட்டப்னா கவுண்டர் கிளைம் தான், வேற எதுவும் இல்லை. இந்த செட்டப் என்பது கவுண்டர் கிளைம். கவுண்டர் கிளைம் யார்கிட்ட வாங்கிறது? ஒரு வாதி தாக்கல் செய்துள்ள வழக்கு போர்ஜுரியாக தாக்கல் செய்துனா, பொய்யான ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதனை பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தால் அதனை பிரதிவாதி பெற்றுக்கொண்டு அந்த பிரதிவாதி ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்காக வாதியிடம் இருந்து வாதுரை தாக்கல் செய்யப்பட்ட நபரிடம் இருந்து சம் ஆஃப் அமௌண்ட் அல்லது காம்பன்சேஷன் அல்லது ரெமிடி, எனி ரெமிடி கிளைம் ஃப்ரம் பிளைண்டிஃப். அதுதான் சொல்ல செட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் containing the counter claim.
இந்த கவுண்டர் கிளைமும் செட்டப்புக்கு என்ன வித்தியாசம்? இருதரப்பு கவுண்ட் செட்டப் பண்ணி ஒரு மனதாக செஞ்சு போகிறது செஞ்சு அதிலிருந்து கிளைம் பண்ணுறது கவுண்டர் செட்டப். ஆனால் கவுண்டர் கிளைம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்பது இந்த வழக்கு வாதி தாக்கல் செய்துள்ள வழக்கானது வாதிக்கு அந்த ரெமெடி கிடைக்கக்கூடியதல்ல, பிரதிவாதியாகி எனக்கு தான் அந்த ரெமெடி கிடைக்கணும். இதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் சாட்சியங்களும் என்னிடத்தில் உள்ளது. அதனால் இதனை எனக்கு ரெமெடியாக கொடுக்குமாறு ஆட்சேபனை தெரிவித்து ரிட்டர்ன்ஸ் எதிர்வுரை தாக்கல் செய்வதுதான் கவுண்டர் கிளைம். இந்த கவுண்டர் கிளைமும் ஒரு வகையான கிராஸ் சூட்னு கூட சொல்லுவாங்க. சூட் கிராஸ் சூட். இப்போ நம்ம கிராஸ் அப்பீல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் இது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கண்டென்ட்ஸ் பொறுத்து அதில் கண்டென்ட் ஆஃப் த கவுண்டர் கிளைம் எப்படின்னா, சில நேரங்களில் ஜக்மோகன் துல்லா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தாராதாதா சுவாமி சன்சங் 1996 வால்யூம் 4 SCC 696 பேஜ் என்ற புத்தகத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த கவுண்டர் கிளைம் பற்றி விளக்கமாக இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன்னா எடுத்த எடுப்பிலேயே இந்த வாதுரையை இல்லது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை செல்லாது என அறிவிக்க நம்ம போடலாம். அப்ப இந்த ஆட்சேபனை இந்த எதிர்வுரை என்பது தெரியுதுங்களா? ரைட், தெரியுது. இந்த முதல்நிலை பிரிலிமினரி டிகிரி வந்து சாதாரண விஷயம், ஆர்டினரியா எல்லாரும் போடுறதுதான். ஒரு வாதுரை தாக்கல் பண்ணிட்டா, இப்போ வாதுரை ஒன்று தாக்கல் பண்ணுறோம், இப்போ சூட்டு தாக்கல் பண்ணியாச்சு, அந்த சூட்டில் இருக்கிற வாதுரை எடுத்துக்கிறோம். அந்த வாதுரையில் பிளைண்டி வாதி என்ன பண்ணுவார், சில கண்டென்ட்ஸ் சொல்லுவார். இந்த கண்டென்ட்ஸில் இந்த தாவா சொத்தானது, இந்த தாவா சொத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் இருக்கு, அல்லது என்னுடைய கேஸ் எனக்கு சேர வேண்டியது, அந்த ரெமெடி எனக்கு சேரணும். அதனால நீதிமன்றத்தை அவர்களே தயவு செய்து கேட்டுக்கொள்வது என்னன்னு கேட்டால், இந்த ரெமெடி எனக்கு கொடுங்க அப்படின்னு ப்ரேயரில் வைக்கிறோம். அப்போ அந்த வாதுரையில் என்ன இருக்கணும்? வாதி அட்ரஸ், பிரதிவாதி அட்ரஸ், தாவாவை தாக்கல் செய்யக்கூடிய ஃபேக்ட் என்ன ஃபேக்ட்னு சொல்லி எதிர்க்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? காஸ் ஆஃப் ஆக்ஷன், வழக்கு மூலம் இருக்கணும். அதன் பிறகு இதுக்கு கட்டதற்கான எந்த ப்ரொவிஷன் கீழ் என்ன ரெமெடி கேட்குற அதற்கான நீதிமன்ற கட்டணம், தாவா சொத்து, இதனுடைய மதிப்பு அங்கே இதில் கூட்டிருக்கணும். அதன் பிறகு ரெமெடி ப்ரேயர் கேட்கணும். அந்த ப்ரேயருக்கு கட்ட முடித்த பிறகு என்ன கேட்கணும்? சொத்து விவரத்தை சொல்லணும். சொத்து விவரத்தை கொடுத்துட்ட பிறகு ஆதாரத்தை தாக்கல் பண்ணணும். உன் தரப்பில் இருக்கிற ஆதாரம் என்னென்ன இருக்குன்றத அதை தாக்கல் பண்ணணும். அதன் பிறகு பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பக்கூடிய அட்ரஸ் என்னன்றதை பண்ணணும். இதுதான் ஒரு வாதுரையில் இருக்கக்கூடிய நார்மலான யூஸ்வலாக இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸாக தான் இல்லையா? ஃபார்மேட்டே அதான். அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு லிமிட்டேஷன் இருக்குதா, குறிப்பிட்ட காலத்திற்கு அது பொருந்தக்கூடியதா, அது சரியான நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா, சரியான நீதிமன்ற கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா, அதிகார வரம்பு இந்த எல்லைக்கு வருகிறதா, இவர் போட்டுக்கிற ஃபேக்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா, இல்லை சட்டத்தால் ஏதாவது தடை செய்யப்பட்டுள்ளதா என சில ஆட்சேபனை தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து அதனை தனக்கு சாதகமாக கொண்டு வர பிரதிவாதி எடுக்கும் முயற்சி தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அது எத்தனை வகையாக போட்டு என்னென்ன வகை ரெமெடி கட்டினா இதுதான் செட்டப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், கவுண்டர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், டிஃபென்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், பார்ட்லி கிளைம் பார்ட்லி அல்லது ஃபுல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அலிகேஷன் ஆஃப் த நார்மல் அலிகேஷன். இந்த எத்தனை வகையான 7 வகையான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்படி தானே? நமக்கு ஜென்ரலாகவே என்ன தெரியும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தெரியும். என்ன சூட்டு போடுறாங்க? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. சரி, ஓகே, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். லிமிடேஷன் 90 நாள்,
சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பரவாத்தா எக்ஸ்ட்ரா 30 நாள் ரைட் ஓகே பிடிங்களா விடு இப்போ இதுதான் நம்ம ஜென்ரலாக பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஆனால் ஒவ்வொரு ப்ரொவிஷன்லையும் ஒவ்வொரு சூட்டுலையும் ஒவ்வொரு வகையான ப்ரொவிஷனும் அதற்கு உண்டான எதிர் ஆட்சேபன முறையை பற்றி விளக்கமாக சிபிசியில் சொல்லப்பட்டுள்ளது. அதனை தெளிவாக நம்ம பார்த்தால் நமக்கு பிடிக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்கும், வித் ப்ராக்டிஸிங் பயிற்சி பெறும் வழக்கறிஞர் தொழில்களுக்கும் பிடிக்கும். ஏனென்றால் சிபிசி என்பது ஒரு கதை மாதிரி, அது படிக்க படிக்க தான் ஒரு நாவல் போன்ற சுவாரஸ்யங்கள் அதில் கிடைக்கும். படிங்கள். சிபிஎஸ்சி டீஃபாக படிச்சிங்கன்னா அது படிக்க படிக்க இன்னும் படிக்கணும்னு தான் தோணுமே தவிர விலகணும்னு தோணவே தோணாது. ஓகேங்களா, ரைட். இப்போ வந்துடுச்சு. அப்போ என்னென்ன இருக்குது பாருங்க. இதில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வித் த ஸ்பெஷல் டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்க முடியா. ஸ்பெஷலாக எதில் மென்ஷன் பண்ணி போடுறாங்க பாரு. ஸ்பெஷலாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் லிமிட்டேஷன் கரெக்டாக இருக்கா, வாதுரை தாக்கல் செய்யப்பட்டது லிமிட்டேஷன் கரெக்டாக இருக்கா, அல்லது டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, எஸ்டாப்பில் முரண்பாடாக இருக்குது, அல்லது பேமெண்ட் பிரச்சனையாக இருக்குது, ஃப்ராடு பண்ணி போட்டிருக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்யூட்டாக வருது, வாண்ட் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் சரியில்லை, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட உள்ள ரெமெடி இதில் இருக்குது, இது நான் மெயின்டெனபிலிட்டி. இதில் ஸ்பெசிஃபிக்காக பிரித்து நம்ம ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்தால் அதுதான் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஒரு வாதுரை என்ன பண்ணுவாங்க, பணமே கொடுக்கலங்க, அவங்க பணமே கொடுக்காமலே எங்கள் மேலே பாண்ட் எழுதி வச்சுக்கிட்டு நான் பணம் வாங்கினதா சொல்லி என் மேலே இந்த சூட்டை போட்டிருக்கிறாங்க. அப்போ அதை போடும்போது ஸ்பெசிஃபிக் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்க டினைட் த ஸ்பெசிஃபிக் ரிட்டர்ன் ஆர்டர் 8 ரூல் 35355 325 ரைட்டா வந்துருச்சு. அப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ பேமெண்ட் பற்றி நம்ம பேசணும்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் என்ன பாருங்க, ஆர்டர் 8 ரூல் 325 த ஸ்பெசிஃபிக் டினைடு த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த கிரவுண்ட்ஸில் அது போட்டால் இந்த கிரவுண்ட்ஸ் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அதனால் இந்த ரெமெடி பாதிக்கு கிடைக்கக்கூடியதா இல்லையா வந்துச்சா. அதுதான் ரைட்டு. செட்டப் ஆர்டர் 6 ஆர்டர் 8 ரூல் 6 செட்டப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்பது இந்த ரெமெடி இந்த கிளைம் நான் கொடுப்பதாக இல்லை, அவர் தான் எனக்கு கொடுக்க வேண்டும், அவரிடம் நீங்க ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பதே செட்டப். யார்கிட்ட டிஃபெண்டன்ட் ஃபைல்டு தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி கிளைம் டு தி ஃப்ரம் தி கிளைம் தி ஃப்ரம் தி பிளைண்டிப். இங்கிட்டு எனக்கு வசூல் பண்ணி கொடுங்க. ஃபைல்டு தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பை டிஃபெண்டன்ட்ஸ். இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், ரெக்கவரபிள் தி கிளைம் ஃப்ரம் தி பிளைண்டிப் filed the return statement by defendants. Order 6, Order 8, Rule 6 setup. சரி, அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்களா, இது என்ன ஆர்டர் 8 ரூல் 6A 6CG வரைக்கும்னா கவுண்டர் கிளைம். இந்த சூட்டில் இருக்கிற ரெமிடியானது வாதிக்கு கிடைக்க அருகதை இல்லை, டிஃபெண்டன்ட் நான் தான் அது உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் அந்த ரெமிடி எனக்கு கொடுங்கள் என கேட்பதுதான் கவுண்டர் கிளைம். இதற்கு ஒரு வகையான இன்னொரு பேர் என்னன்னா கிராஸ் சூட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா. ஆர்டர்ஸ் 8 ரூல் 9 சப்ஸ்டிட்யூட்லி பில்டிங்ஸ். சப்ஸ்டிட்யூட்லி அப்படின்னா அடிஷ்னல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டோமேனா. இப்போ சில விஷயங்கள்லாம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு போடுற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சில விஷயங்கள்லாம் மறந்துடுவோம் நம்ம.
அதுக்கு கூடுதலாக இன்னொரு அடிஷ்னல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும். அதில் சில விஷயங்கள் விடுபட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதனையும் இந்த இதில் சொல்லப்பட்டுள்ளது. அது சொல்லி இரண்டாவதாக கூடுதலான எதிர் ஆட்சேபண உரையை தாக்கல் செய்வதுதான் அடிஷ்னல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ மறுபடியும் என்ன சொல்றது பாருங்க. கைண்ட்ஸ் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எந்த ப்ரொவிஷனல் சொல்லப்பட்டுள்ளது? ஆர்டர் 8 ரூல். ஆர்டர் 8ல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லுது. அப்போ ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன சொல்லப்பட்டுள்ளது? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு பாருங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டினைங் தி அலிகேஷன்ஸ், குற்றம் சொல்லுதல். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தி அட்மிட்டிங் தி கிளைம் பார்ட்லி ஆர் ஃபுல்லி. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்லணும்? பாதி கொடுத்துட்டோம் பாதி ஏற்றுக்கிறன்ற சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம பெரும்பாலும் இதை தான் சொல்லுவோம். நாங்கள் சொல்லப்படுறது வாதுரையில் வாதி சொல்லிய சில சங்கதிகள் அனைத்தும் எங்களால் ஏற்றுக்கொண்டதை தவிர மற்றவை வாதியை நிரூபிக்க கடமைப்பட்டவராவார். அந்த மாதிரி விஷயம்தான். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் தி ஸ்பெஷல் டிஃபென்ஸ். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஸ்பெஷல் டிஃபென்ஸில் போடுறோன்னு சொன்னால் அப்போ இதில் எந்த ஒன்று முரண்பட்டிருக்கணும். ஒரு சூட்டை மறைச்சி போட்டுருந்தா ரெசிப்டி கட்டால் போட்டுடலாம். இந்த வாதுரையே முரண்பட்டிருந்தா அப்போ எஸ்டாப்பில் போட்டுடலாம். பேமெண்ட் கொடுக்கல, ஃப்ராடு பண்ணி போட்டுறாங்க, தப்பான அமௌண்ட் தப்புங்கன்னு சொல்லி போட்டோம்னா பேமெண்ட் விஷயத்தில் வந்து ப்ரொவிஷனில் போட்டுடலாம். அப்போ இந்த வாதுரையை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, தள்ளுபடி பண்ணுங்க, இந்த வழக்குலேருந்து நீக்கிடுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் போட்டுடலாம். அவள் காலம் கடந்து தாக்கல் செய்யப்பட்டது, இந்த இடத்துல இதான் பண்ணுச்சு அப்படின்னா லிமிட்டேஷனில் போட்டுடலாம். இந்த வாதுரை ஃப்ராடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றால் ஃப்ராடு என்று ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனில் போட்டுடலாம். அப்போ ரெசிடி கட்டாவும் போட்டுடலாம். வாண்டட் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத இந்த சூட்டு ஜூரிஸ்டிக்ஷனுக்கே வரல, ஏன் மறுபடியும் போட்டுறாங்கன்றதை கேட்கறதுக்காக ஜூரிஸ்டிக்ஷனில் போடலாம். சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது, இது பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இந்த சூட்டை மெயின்டெனபிலிட்டி இல்லை அப்படின்ற ப்ரொவிஷன்லையும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்லையும் சூட்லையும் போட்டலாம். ஓகேங்களா? அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரைசிங் தி செட்டப். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டெய்ன்ஸ் த கவுண்டர் கிளைம். த ஜெகமோகன்துல்லா வெர்சஸ் தாராரதா சுவாமி சச்சரா என்ற வழக்கில் 1996 வால்யூம் 4 SCC 1699 என்ற பக்கத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கவுண்டர் கிளைம் பற்றி வழக்கு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் த ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன், சாதாரண முறையில் சொல்கிறதா அதெல்லாம் வந்து அது ஒரு சாதாரண ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சொல்லப்படுது. அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், இதுக்கு என்னன்னா வழக்கு பிரதிவாதி வெளிநாட்டில் இருப்பான், அவனால் வந்து ஆஜராக முடியாது. அவன் சார்பாக ஒரு பிரதிநிதித்துவ ஆளை நியமனம் செய்து அவர் மூலமாக தாக்கல் செய்யத்தான் பிரதிநிதித்துவ ரெப்ரசன்டேட்டிவ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஃபைல்டு பை த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அவர் மூலமாக எதிர் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்வது பற்றி தான் சொல்லப்படுறதுங்களா? இதெல்லாம் சொல்லியாச்சு, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த வீடியோ இருக்கு. அடுத்து வழக்கெழு வினா. வழக்கெழு வினா ஃப்ரேம் ஆஃப் இஷ்யூஸ். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் இஷ்யூஸ், இஷ்யூஸில் எத்தனை வகைப்படும், அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்ன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.